நிறைய அந்த உரிமை தொகை மக்கள் நல்லது எல்லாம் நல்லது நிறைய பண்ணுறாங்க. இன்னொரு சில பல குறை இருக்குது, அந்த குறையை ஃபுல் பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆகியிருக்கக்கூடிய நான் உங்கள் ஸ்டாலினா உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். இதனால சில பல குறை இருக்குது, அந்த குறையெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் ஃபுல் இது நல்லா இருக்கும். நம்மளோட அரசு கடந்த 4 ஆண்டுல நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் நிறைய இருக்கு. இருந்தாலும் அவங்க மேலேருந்து கொடுக்க மாட்டேன்றாங்க. அது கொஞ்சம் கொடுத்தாருன்னா ஒன்று ஒரு 100% செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்த நாட்டு பிரதமரே சொந்த ஆளுங்க குறை சொல்றதுக்கு அவசியம் இல்லைல்ல. நீங்க குறை வைக்கிறாள் தான் நாங்கள் சொல்றோம். லாஸ்ட் சொன்ன வாக்குறுதிகளை இப்போ கண்டிப்பா செஞ்சா நல்லா இருக்கும். பாதி பண்ணிருக்காங்க, பாதி பண்ணல. முழுசா சொன்னா மக்களுக்கு நல்லா இருக்கும். 500 ரூபாய் கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும். அதே போல பெட்ரோல் இப்ப ஜாஸ்தி நம்ம ஆட்சி வந்தோன்னு 72 ரூபாய்க்கு வழங்கப்படும். அதே போல டீசல் 62 ரூபாய். வேலை வாய்ப்பு எல்லாம் சொல்லலாம், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அந்த மாதிரி எல்லாம் பண்ணா திருப்பி திமுக தான் கண்டிப்பா வரும். விவசாய கடன் ரத்து செய்யப்படும், கல்வி கடன் ரத்து செய்யப்படும், டோல்கேட் எல்லாம் மூடப்படும். இதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கக்கூடிய வாக்குறுதி. எனக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, பட் பிடிக்கலதான். நிறைய ஹராஸ்மெண்ட்ல நடக்குது, பட் அதை யாரும் கண்டுக்கூட மாட்டேங்கிறாங்க. என்னை பொறுத்த அளவுக்கு எனக்கு நல்லா இருக்கு. அது சும்மா சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி மட்டும் எப்படி இருந்துச்சு? இப்ப நல்லா தான் இருக்கு. என்னை பொறுத்த அளவுக்கு நாங்க நல்லா தான் இருக்கோம். பெண்களும் நல்லா தான் இருக்காங்க. அவ்வளோக்கும் சொல்ல முடியாது, பட் ஓகேன்ற மாதிரி தான் சொல்ல முடியும். எத்தனை பேர் பயனடைஞ்சிட்டு வராங்கன்னு சொல்லிட்டேன் இந்த திட்டங்கள் மூலமா? நீங்க ரெடியா? நான் ரெடி. அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இல்ல, ஒரு சேஃப்டி இல்ல அப்படின்ற மாதிரி. ஆனா திமுகவோட 5 ஆண்டு ஆட்சி காலம் எப்படின்னா இருக்கு? 5 ஆண்டுன்னா இப்போ முடிப்பது ஒரு 4 மாதம் தான். நிறையா அந்த உரிமை தொகை மக்கள் நல்லது எல்லாம் நல்லது நிறைய பண்ணுறாங்க. இன்னொரு சில பல குறை இருக்குது, அந்த குறையை ஃபுல் பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இன்னும் 4 மாதம் தான் இருக்குது. இப்போ பொங்கல் வேறு வருது. எல்லோரும் எப்படி இருந்தாலும் மினிமம் ஒரு 3000 4000 எதிர்பார்ப்பாங்க. இல்லை அதை இல்லை நியூஸில் 2000 3000 ஏதோ தரேன்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல. இதனால் சில பல குறை இருக்குது, அந்த குறையெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் ஃபுல் இது நல்லாயிருக்கும். இருக்கிற முடிய இன்னும் 4 மாதம் தான் இருக்குது. சரி, மறுபடியும் 2026 திமுக தான் ஆட்சிக்கு வரும் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க? ஆட்சி வரும், இருந்தாலும் மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லது செய்யணும். ஏன்னா நிறைய எதிர்பார்க்குறாங்க. மற்றவங்க நம்ம பேசுகிற இது இடம் கொடுக்காத அளவுக்கு கொஞ்சம் பண்ணோம். அவங்க பண்ணணும்னு நினச்சாலும் மத்தியில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு இடத்துல பெரிய இடத்துல இருக்கிறவங்க அவங்க உதவி பண்ணால் தானே கீழே மட்டும் உதவி பண்ண முடியும். அவங்க எதுவுமே நான் பண்ண மாட்டேன், உங்கள்கிட்ட தமிழ்நாட்டிலேருந்து வாங்கிட்டே இருப்பேன்னு மட்டும் இருக்கிறாங்க. கொடுத்தா தானே அவங்களுக்கு அது செய்ய முடியும். இப்போ இருக்கிற நிதி வச்சு தான் இவர் 4 வருஷம் பண்ணின்னு இருக்கிறாரு. இருந்தாலும் அவங்க மேலேருந்து கொடுக்க மாட்டேன்றாங்க. அது கொஞ்சம் கொடுத்தாருன்னா ஒன்று ஒரு 100% செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அடுத்த வாட்டி இன்னொரு வாட்டி வந்தால் நல்லா தான் இருக்கும். அதுக்கேற்ற மாரி அங்கே கொஞ்சம் மாறினாலும் நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு எது செய்ய மாட்டேன்னு நீங்கள் செஞ்சால் நாங்கள் ஏன் குறை சொல்ல போகிறோம்? சொந்த நாட்டு பிரதமரே சொந்த ஆளுங்க குறை சொல்கிறதுக்கு அவசியம் இல்லைல்ல. நீங்கள் குறை வைக்கிறாள் தானே நாங்கள் சொல்கிறோம். நிறைய நிதி தர மாட்டேன்றாரு. எவ்வளோ இருக்குது இல்லை, விலைவாசி எல்லாத்தையும் ஏற்றுறது எல்லாமே அவரு தானே, மத்திய அரசு தானே ஏற்றுது. அவங்க 10%னா அதை வச்சு இவங்க இங்கே ஏறுதில்ல. இங்கே அடிப்படை மக்கள் நாங்கள் தான் பாதிக்கிறோம். எல்லாமே வேலை ஏறுதில்ல. அவர் 50 காசுனா எங்ககிட்ட வரும்போது 5 ரூபாய் ஏறுதில்ல. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு, நல்லா தான் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக திமுக தான் ஆட்சி பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். ஆமாம், நம்ம நிறைய மாற்ற வேண்டியிருக்கு. இப்போ நிறைய லாஸ்ட் டைம் கொடுத்ததுலேருந்து இப்போ அதெல்லாம் நிறைவேறினா நல்லா இருக்கும். லாஸ்ட் டைம் சொன்ன வாக்குறுதிகளை இப்போ கண்டிப்பாக செஞ்சால் நல்லா இருக்கும். பாதி பண்ணியிருக்காங்க, பாதி பண்ணலை. முழுசாக சொன்னால் மக்களுக்கு நல்லா இருக்கும். மகளிர் இந்த உரிமை தொகைலாம் கொடுக்குறாங்களே, அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலாம். அப்புறம் இந்த இப்போ பொங்கல் பரிசு தொகை அந்த மாதிரி அதெல்லாம் பொருளை கொடுக்காம காசாக கொடுக்கலாம். அந்த மாதிரி இலவச பஸ் கொடுக்காம வேறு எதனா பண்ணலாம். அது இப்போ மக்களுக்கு பசங்களுக்கு ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு அவங்க என்ன பண்ணலாம், வேலை வாய்ப்பு எல்லாம் சொல்லலாம், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அந்த மாதிரிலாம் பண்ணால் திருப்பி திமுக தான் கண்டிப்பாக வரும். இல்லை எனக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, பட் பிடிக்கல தான்.
எல்லாம் ஃப்ரீ பஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு எல்லாம் திட்டுறாங்க உள்ளே போனாலேவோ. அதே மாதிரி ஃப்ரீ பஸ்லாம் வரீங்க நில்லுங்க அப்படிலாம் சொல்கிற கேஸும் இருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய வந்துட்டு ஹராஸ்மெண்ட் கூட நடக்குது. பட் அதை யாரும் கண்டு கூட மாட்டேங்கிறாங்க. ஸோ பிடிக்கல. நான்லாம் ஓட்டு போட மாட்டேன். என்னை பொறுத்த அளவுக்கு எனக்கு நல்லா இருக்கு. அது சும்மா சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி மட்டும் எப்படி இருந்துச்சு, இப்போ நல்லா தான் இருக்கு. என்னை பொறுத்த அளவுக்கு நாங்கள் நல்லா தான் இருக்கோம். பெண்களும் நல்லா தான் இருக்காங்க. சும்மா பொருளை கிளப்புறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சொல்லிட்டு. அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. அவ்வளோக்கும் சொல்ல முடியாது, பட் ஓகேன்ற மாதிரி தான் சொல்ல முடியும். ஏன்னா பஸ் விட்டுருக்காங்க, கேர்ள்ஸ்க்காக இது பண்ணியிருக்காங்க. அதர்வைஸ் ஒரு ஆட்சினா அது எப்படி பண்ணணுங்கிறது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கரெக்டாக தெரியல. ஸோ அவங்களோட கொஞ்சம் பெட்டராக வந்தால் நல்லாயிருக்கும். ஐ திங்க் இது பாசிபிளான்னு தெரியல. மேபி வந்தால் இட்ஸ் நாட் குட், அவ்வளோதான் சொல்லுவேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா மாதிரி இல்லை. இப்போ வந்து ஜெயலலிதா இருக்கும்போது அந்த அளவுக்கு அந்த உமன் எவ்வளோ பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்லவே முடியாது, அவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க இருக்கும்போது அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இல்லை, ஒரு சேஃப்டி இல்லை அப்படின்ற மாதிரி தான்.